அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பேச போகிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம். வேறு ஒன்றும் இல்லை, விவசாயம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். தயவு செய்து உங்கள் எல்லாரையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், விவசாய நிலங்கள் இருந்தால் தயவு செய்து விவசாயம் செய்யுங்க. இனி வருங்காலத்தில் விவசாய நிலங்கள் இருப்பவர்களுக்கும் விவசாயம் செய்கிறவருக்கும் தான் நல்ல வாழ்க்கை அமைய போகுது. நம்ம பிள்ளைங்களுக்கு விவசாயத்தை பற்றி சொல்லி கொடுங்க. இப்போ எனக்கெல்லாம் விவசாய நிலங்கள் இல்லை, ஆனால் ஆசைகள் இருக்கிறது விவசாயம் செய்யணும்னு சொல்லி. வாய்ப்புகள் இருப்பவர்கள் தயவு செய்து அதில் இறங்குங்க. இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு டீம் ஒன்று வேலையில் இறங்க போகிறதா ஒரு செய்தி சொல்கிறாங்க. என்னென்னா, இந்த புஞ்ச தரிசாக கிடக்கிற நிலங்கள், நஞ்சையில் தரிசாக கிடக்கிற நிலங்களெல்லாம் மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் மொத்தமாக எடுத்துட்டு அவனுக்கிட்ட நம்மளை போய் கூலி வேலையாக்கி கொண்டு போக போகிறான்னு சொல்லி ஒரு மாபெரும் பிளான் இருக்கிறதா உலக அளவில் ஒரு ஆபத்தான செய்தியை நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் நம்ம ஊர்களில் நம்ம பார்க்குறோம், 25 வருஷத்துக்கு முன்னால் இருந்த விவசாயம் இன்றைக்கி இல்லை. நிலம் இருக்கிறவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க. ஈவன் இலவச கேணி மின்சாரத்தோடு இருக்கிறவங்க கூட செய்ய மாட்டேங்கிறாங்க. கம்மாய் பாசனத்தில் சரியான நீர்வரத்து கால்வா வாய்க்காலோடு இருக்கிற கடைமடை வயலில் கூட விவசாயம் பண்ண மாட்டேங்கிறாங்க. அம்புட்டும் தரிசாக கிடக்கு, யார் பங்குக்கு கூட போடுறதில்ல. கேட்டால் ஆள் இல்லை, களை பிடுங்க ஆள் இல்லைங்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது, ஆட்கள் இருக்காங்க. உழைக்க தயாரானால் நிச்சயமாக நம்ம ஜெயிக்க முடியும். இன்னொரு 25 வருஷத்துக்கு முன்னால் எல்லோரும் வேலை செஞ்சோம், வயலில் போய் வேலை செஞ்சோம். கருதறுத்தோம், வரப்பு வெட்டணும், வாய்க்கால் வெட்டணும், நாற்றை பிடுங்கணும், நாற்றை நட்டோம், கருதை நம்மளே அறுத்தோம், தலையில் தூக்கிட்டு சுமந்து மாட்டை வச்சு பூட்டி அந்த நெல்லை அடிச்சுட்டு அதில் இருக்கிற திருப்பி அதை கூட வைக்கலாம் மாற்றுறதுக்கு மறுபடியும் மாட்டை போட்டு ஓட்டுவோம். அவ்வளோ செல்வாக்காக அந்த விவசாயத்தை நம்ம தான் பார்த்தோம். நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா உறுப்பினரும் பார்த்தோம். தலைச்சுமையாக தூக்கிட்டு வந்தோம், திருப்பி போய் தூக்கிட்டு வந்தோம். வரப்பு கூட நடக்க முடியும். எந்த வயல் எங்கே இருந்தாலும் நைட்டில் கையில் லண்டியனை வச்சுக்கிட்டு அந்த வயலை கரெக்டாக அந்த வயலுக்கு நம்ம போயிடுவோம், தண்ணி அடைக்க போயிடுவோம். இதெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல. அப்போ கட்டாயமாக இன்றைக்கி பெருமையாக நான் சொல்ல போனால் பல கிராமங்களில், வளர்ந்த கிராமங்களில் கூட இன்றைக்கி நஞ்ச புஞ்ச நிலங்கள் கூட வெளிநிலமாக மாற்றி எல்லாத்தையும் என்ன ஆக்கிட்டாங்க, பிளாட்டாக போட்டு அவ்வளோ பேருமே பிளாட் ஆக்கிட்டாங்க. பிளாட் ஆக்கி எங்கே பார்த்தாலும் வீடு, எங்கே பார்த்தாலும் கடை, எங்கே பார்த்தாலும் ரோடு. எந்த ரோடு ஒன்று பைபாஸ் ரோடு போட்டாச்சுன்னா ரோட்டை சுற்றி ரோட்டு ஓரத்தில் இருக்கிற 4 பக்கத்தில் இருக்கிற அனைத்து வயலுமே நஞ்சாக இருந்தாலும் புஞ்சாக இருந்தாலும் பிளாட் ஆகிடும். இது எப்படி இந்த பேராபத்துக்குள்ளே நம்ம போனோங்கிறதும் தெரியல. இப்போ இந்த பேராபத்திலேருந்து நம்ம விலக வேண்டிய மிகப்பெரிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். நம்மக்கிட்ட எவ்வளவு நிலம் இருக்கோ அவ்வளவு நிலத்தில் உழைங்க, அவ்வளவு நிலத்தில் வேலை செய்யுங்க. அந்த வேலையை நம்ம பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுங்க. இடையில் ஒரு 20 வருஷம் தான் இப்படி போயிட்டு போகுது. திருப்பி ரீஜென்ரேட் பண்ணுங்கள், இருக்கிற வயலில் விவசாயம் பண்ணுங்கள். இன்றைக்கி நிறைய இளைஞர்கள் விவசாயத்துக்கு இறங்கிட்டாங்க. வெளிநாடுகளில் நிறைய பேர் ஓரளவுக்கு உத்தியோகம் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு சம்பாத்தியம் பண்ண பூரா இங்கே நிலம் வாங்குகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் கட்டாயமாக சார் ஒரு 2.5 ஏக்கராவது நிலம் வாங்கணும்னு சொல்லி மிக கடுமையாக போராடி ஒரு 35 லட்சம் ரூபாய்க்கு 2.5 ஏக்கர் நிலத்தை இப்போ வாங்கியிருக்காரு. அவர் என்ன செய்ய போகிறாருன்னா, நான் வெளிநாட்டிலேருந்து வந்துடுறேன் சார், என் புள்ள ஊட்டிகளோடு நான் இருக்கணும் சார், என் புள்ள ஊட்டிகளுக்கு எதிர்காலத்தை நான் கொடுக்கணும் சார், நான் அதனால் அதில் தான் சார் இருக்க போகிறேன், அதில் நான் புழங்க போகிறேன், உழுக போகிறேன், ஒரு தென்னையை வைக்க போகிறேன், மாமரத்தை வைக்க போகிறேன், ஊடு பயிராக நெல் போட போகிறேன், அதே மாதிரி கேப்பையை போட போகிறேன், ஏதாவது ஒன்று போட்டு இந்த சமுதாயத்திற்கான சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கிறதுக்கும் நான் மரங்களை நான் நடப்போகிறேன், என்னுடைய குடும்பத்திற்கும் வருமானத்தை நான் பெற போகிறேன், உழைப்பும் அதிகமாக வேர்வை சிந்த போகிறேன். அதனால் யார்கிட்டையும் போய் கை நீட்ட வேண்டிய அவசியம் இல்லை, யாரையும் போய் நம்ம எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அந்த பையன் சொன்னார். நாங்களும் போராடி இடம் பார்த்தா இடம் கிடைக்கல. அப்புறம் கடுமையாக அவர் ஒரு வகையில் போராடி அந்த இடத்த வாங்கிட்டார். விவசாயம் பண்ணுறதுக்கு அனைத்து வேலைகளையும் விவசாயத்துக்கு அரசாங்கம் நிறைய கொடுக்குது, கவலையப்படாதீங்க. நிறைய லட்சமாக விவசாயத்துக்கு கொடுக்குது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு நிறைய மரங்கள் கொடுக்க தயாராக இருக்காங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், ஒவ்வொரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ரேஞ்ச் ஆஃபீஸில் போய் பார்த்தீங்கன்னா தேக்கு, மாமரம், வேம்பு என்ன வேணாலும் வாங்க முடியும். இப்போ அந்த அளவுக்கு விவசாயத்திற்கு அதிகமாக அரசாங்கமுமே மத்திய மாநில அரசாங்கங்கள் நிறைய மானியத்தை கொடுக்க தயாராகிட்டாங்க. தயவு செய்து விவசாய நிலம் இருந்தால் விவசாயம் பண்ணுங்கள் சார்.
என்னட்டெல்லாம் உண்மையிலே ஆசை. பங்குக்கு வாங்கி போடலாமான்னா அவங்க எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பான்னு தெரிலன்னு சொல்லி தான் காத்திருக்கமே ஒழிய, விவசாயம் 2 ஏக்கர் இருந்தாலும் 1 ஏக்கர் இருந்தாலும் தயவு செய்து கட்டாயமாக போடுங்க. ஒருவேளை மழை நமக்கு பொய்த்து போனால் கூட அரசாங்கம் இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தா, பயிர் காப்பீடு பண்ணியிருந்தா அந்த தொகையை நமக்கு தருது. மத்திய சர்க்காரும் கூட ஒரு 4 மாதத்துக்கு ஒருக்க நமக்கு ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்க 2000 ரூபா உரமானியம் கொடுக்குறாங்க, 3000 கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான உதவித்தொகைகளெல்லாம் பெறணும். அது மட்டும் இல்லாமல் விவசாயத்தில் ஆழ்ந்து வேலை செய்கிற பொழுது, நம்ம அதிகமாக உழைப்பு கொடுக்குற பொழுது உடம்புக்கு நோய் வரக்கூடிய வாய்ப்புகளை தவிர்க்க முடியுது. வேர்வை சிந்தி உழைக்க முடியும். தயவு செய்து ஒரு விவசாயியாக இருக்கிறதுல பெருமைப்படுங்க. நல்ல வருமானமும் கிடைக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் நாம் உழைக்க தயாராகணும். இதை விட்டோம் அப்படின்னா இனி வரும் காலத்தில் இந்த விவசாய நிலங்கள் ஃபுல்லாக வீட்டை கட்டியாச்சுன்னா, அல்லது காத்திருக்கிற காய்ந்து போய் கிடக்கிற தரிசாக கிடக்கிற மானாவாரி பயிரினங்கள் போட முடியாமல் கிடக்கக்கூடிய புஞ்ச நெஞ்ச நிலங்களை யாராவது ஒரு கார்ப்பரேட் கம்பெனிகள் மொத்தமாக வாங்கிட்டு அவன் ஒரு பெரிய விவசாயத்தை பண்ணி நாளைக்கு அவன்கிட்ட தான் நெல் மற்ற பயிரினங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு வருகிற பொழுது அவன் வைக்கிற ரேட்டு தான் அப்புறம் அவன் வைக்கிற ரேட்டுக்கு தான் நம்ம போய் வாங்குற மாதிரி வரும். இந்த அவலத்தை நோக்கி எதிர்கால சமுதாயம் நம்ம போகக்கூடாதுன்னா நம்ம விவசாயம் செய்யணும். இன்னொரு பேராபத்து வருதுங்கிறாங்க. பெட்ரோல் கிடைக்காதுங்கிறாங்க, டீசல் கிடைக்காதுங்கிறாங்க. அப்போ அந்த சூழ்நிலையில் பெட்ரோல் டீசல் இல்லாத பொழுது அந்த வாகன போக்குவரத்துக்குடைய வசதி கிடைக்காமல் போகும்போது, வாகன போக்குவரத்து குறையும் பொழுது, அப்போ மற்ற பொருட்களை இறக்குமதி செய்யல, அந்த பொருட்களுக்கான இறக்குமதி வரி, அப்போ விலைவாசி உயர்வு கூடுகிற பொழுது சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் தவிக்கிற சூழ்நிலை வந்தால், கிராமத்தில் நிலம் இருக்கிறவன் விவசாயம் பண்ணி நெல்லை கையிருப்பாக வச்சுருந்தா அவன் பசிக்காக அலைய வேண்டாம். அவன் வீட்டில் பட்டினி இருக்காது. அவன் வீட்டு பிள்ளைகள் சாப்பிட முடியும். வீட்டில் இருக்கிற விவசாய விளைபொருட்களை எடுத்து அவர் அது உணவு பொருளாக பயன்படுத்த முடியும். எல்லா வகையிலையும் பார்க்குற பொழுது தயவு செய்து விவசாய நிலம் இருப்பவர்கள் இன்றிலிருந்தாவது ஒரு லட்சியத்தோடு வருகிற போகத்தில் விவசாயத்தை பண்ணுங்க, உழைக்க தயாராகுங்க. அந்த உழைப்பும் விவசாயமும் நம்மை பழைய நிலைக்கு கொண்டு செல்கிற பொழுது மருத்துவமனைக்கு இடமில்லாமல் போகும், நோய்க்கு இடமில்லாமல் போகும், மருந்து மாத்திரைகளுக்கு இடமில்லாமல் போகும், உறவுகள் நம்மோடு இருக்கும், உழைப்பு நம்மோடு இருக்கும், ஆயுள் கூடும், யாரிடமும் கையேந்த வேண்டிய நிலை இருக்காது. விவசாயத்தில் மூலமும் நாம் ஒரு பணக்காரராக ஆக முடியும். நாம் யாரிடமும் நம்மளே முதலாளி, நம்மளே தொழிலாளி அப்படிங்கிற சிந்தனையோடு நீங்கள் அனைவரும் விவசாயம் செய்ய வேண்டும். தயவு செய்து விவசாயம் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.